தேவையே இல்லை, கட்டணம் எதற்கு? தொலைபேசி வாடிக்கையாளர் குமுறல். வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் சிங்டெல் வாடிக்கையாளர் ஒருவருக்கு சிங்கப்பூரில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்தன. இருப்பினும் அழைத்தவர்களிடம் அந்த வாடிக்கையாளர் பேசவில்லை. ஆனால் அந்த அழைப்புகளுக்கு கட்டணம் விதிக்கப்பட்டதுடன் அது தொடர்பாக சிங்டெல் பணியாளர்களுடன் வாடிக்கையாளர் தொடர்பு கொண்டு பேசிய போது வெவ்வேறு பதிலும் அளித்திருந்தனர். பேங்காக், குவாலலம்பூர் ஆகிய இடங்களுக்கு வாடிக்கையாளர் அண்மையில் பயணம் மேற்கொண்ட போது சிங்கப்பூரில் இருந்து அழைப்புகள் வந்ததாக தெரிவித்தார். அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிந்ததும் சிங்டெல் வாட்ஸ்அப் ஆதரவு சேவை மேலாளருடன் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் நிலை குறித்து வினவினார். வெளிநாட்டில் இருக்கும்போது இவ்வாறு அழைப்புகள் வந்து பேசாவிட்டாலும் கட்டணம் விதிக்கப்படும் என்று அந்த தொடர்பு வழி பேசிய மேலாளர் கூறியுள்ளார். சிங்டெலின் சிங்கப்பூர் வாடிக்கையாளர் சேவை மேலாளரிடம் அதே கட்டணம் குறித்து கேட்டபோது அழைப்புகளை ஏற்காவிட்டால் கட்டணம் செலுத்தவும் தேவையில்லை என்று வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. விசாரித்ததில் வாடிக்கையாளர் அந்த அழைப்புகளை ஏற்று பேசியதாக சிங்டெலின் தாய்லாந்து, மலேசிய தொலைபேசி நிறுவன பங்காளிகள் தெரிவித்ததாகவும் அந்த மேலாளர் கூறியிருந்தார். இது தொடர்பாக ஏதேனும் தரவுகள் ஆதாரமாக உள்ளனவா என்று வாடிக்கையாளர் கேட்கவே அதை நிறுவனத்தால் காட்ட முடியவில்லை. இதையடுத்து தவறாக தகவல் அளித்ததற்கு அந்த தொலைபேசி நிறுவனம் மன்னிப்பு கேட்பதுடன் கட்டணத்திற்கு விலக்கும் அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.